ஸோ இப்போ வந்து மூவில வந்து சைட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்குதா? இல்ல எந்த அளவுக்கு கிடைக்குது? கன்சிஸ்டன்சி பொறுத்து தான் சார் ஒண்ணு. ஒண்ணு வந்து இப்போ விஜய் சேதுபதி சார் மாரி ஆமா. அவங்கலாம் அந்த மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு கார்னர்ஸ் கிடைச்சுச்சு. நெறைய படத்துல முகத்த காட்டுனாங்க. அப்புறம் ஏதோ ஒரு பழக்க வழக்கத்துல ஒரு கொஞ்சம் பெரிய வாய்ப்பு கிடைக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காரு. அவருமே அப்படிதான். சின்ன சின்ன ரோலா பண்ணிட்டு இருந்தார். ஒரே டைரக்டர் படத்துல சின்ன சின்ன ரோலா பண்ணிட்டு இருந்தார். பேக்ரவுண்ட்ல வந்து போயிட்டு இருப்பார். அவரே தொடர்ந்து ஃபாலோ பண்ணாமலே ஒரு நல்ல ரோல் ஒண்ணு பண்ணாப்ல ரீசென்ட்டா. அப்போ அந்த மாரி ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஆமா. அண்ட் அ அதே மாரி டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்டர் சார். ஒரு டைரக்டர் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு படத்த பார்க்குறாருங்கிறத பொறுத்தும் இருக்கு. ஏன்னா, ஒரு படத்த பார்த்துட்டு இருப்பாப்ல, ஏதோ ஒரு ஷாட்ல ஒரு சின்ன சைடு ஆடிஸ் ஒரு ரியாக்ஷன் குடுத்துருப்பாப்ல. அவன தூக்கலான்ட்டாருன்னா முடிஞ்சுச்சு. அவர் கண்ண நம்ம பண்ணணும். ஆனா, அந்த இடத்துல அந்த ஒரு சீன் தானே எனக்கு ஒரு சீன குடுத்தே உட்கார வச்சுட்டாங்க. மொக்க கேரக்டர் சொல்லிட்டு சரியா பண்ணாம போயிட்டேன்னு வச்சுக்கங்களேன், அந்த வாய்ப்ப நான் மிஸ் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? அந்த ஒரு ஷாட்டா இருந்தாலும் நான் ஒழுங்கா பயன்படுத்திட்டேன்னா, யார் கண்ல பட்டுச்சோ அது படும். இதான் சார். இன்னொரு படத்துல நம்ம பெரிய ரோல் நம்பி கூப்ட்டுருப்பாங்க. அங்க ஒரு சின்ன ரோல் பண்ணிட்டு இருப்போம். அங்க வந்து அந்த ரோலுக்கு ஏத்த மாரி அவங்க நடத்துற விதம் இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க. இப்ப நான் கூட கம்பெனி ஆர்டிஸ்ட்ங்கிறனால ஒண்ணு இடத்துல அட்லீஸ்ட் எனக்கு சில இடங்கள்ல வந்து நார்மலா எல்லாத்துக்கும் கிடைக்கிற ஒரு விஷயம். தண்ணி எடுத்து வந்து குடுறான்னு சொன்னா கூட, அந்த இடத்துல தண்ணி கிடைக்கிற விஷயம் இல்ல. தண்ணிக்கு அந்த பையன் கேட்கிற விஷயம் அவமானப்படுற விஷயம் இல்ல சார். அது மாறணும்.